காலையில சும்மா பக்காவா ரெடி ஆயிட்டு வீட்டுல இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உங்க ஓட்டர் ஐடி கார்டு கையில எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல், உங்களுக்கான தேர்தல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் வெளியான ரன்னிங் பாயிண்ட் சீசன் 2 எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சீரிஸுடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். இந்த சீரிஸுடைய முதல் பாகத்தில் ஐலா கார்டன் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி கேர்லாக இருந்திருப்பாங்க. எதிர்பாராத விதமாக இவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸை இவங்க ஹெட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். இவங்களோட வேவ்ஸ் ஃபுட்பால் டீமை இவங்க வந்து தலைமை தாங்கி அதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளித்து அவங்களை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு சூழலில் அங்கே வந்த பிரச்சனைகளை இவங்க எப்படி எதிர்கொண்டாங்க அப்படின்றத முதல் சீசனில் சொல்லியிருப்பாங்க. இந்த சீசனில் இவங்களுடைய சிப்ளிங்கான கேம் பார்த்தீங்கன்னா ரீஹாப்லேருந்து திரும்ப வரும்போது இவங்களுக்குள்ள கருத்து மோதல்கள் உண்டாகுது. ஏன்னா முன்னேறதை விட பிசினஸ் இப்ப பாத்தீங்கன்னா முன்னேறி இருக்கும். இந்த அடிஷனல் பிரச்சனையோட சேர்த்து இவங்க டீம்ல எந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த சீசன்ல வந்துச்சு, அந்த கான்ஃபிளிக்ட்ஸ் எப்படி ரிசால்வ் பண்றாங்க அப்படின்றத இந்த சீரிஸுடைய கதையும். கேட் ஹட்சன் ஸ்டார் ஆஃப் த ஷோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிங்கிள் ஹேண்டடா இவங்களோட மேனரிசம்ஸ், இவங்களுடைய பாடி லாங்குவேஜ், ஆன் ஸ்கிரீன் பிரசன்ஸ் மூலமா ஐலா அப்படின்ற கேரக்டரை ரொம்ப அத்தன்டிக்கா வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீசன்ல நீங்க எப்படி அடோர் பண்ணீங்களோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங்கை மறுபடியுமே கொடுத்திருக்காங்க. இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா பிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே இருந்தாலுமே இவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் மூலமா அந்த சுமாரான சீக்வன்ஸையும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சீக்வன்ஸ் மாதிரி வந்து மாத்திருப்பாங்க. அது இந்த சீரிஸ்க்கான பெரிய பிளஸ் அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி லாஜிக் இல்லாத நிறைய சீக்வன்சஸ் இருக்கும். அதுவுமே பாத்தீங்கன்னா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாவே வந்து ரொம்ப நல்லாவே எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸ் வந்து பெருசா தெரியல அப்படின்றதா உண்மை. இவங்களை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சீரிஸ்ல எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. குறிப்பாக மெக்கார்த்தர் டார்வர் இவங்க ரெண்டு பேரோட ரோல் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவங்க வர சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். காமெடி போர்ஷன் சில இடங்களில் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா யூஷுவல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. இந்த சீரிஸ்ல வர பிரச்சனைகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உடனே வந்து சால்வ் பண்ணிடுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலும் வரதான் செய்யும். அந்த பிரச்சனைகளை வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். கஷ்டப்பட்டு சால்வ் பண்ற மாதிரி இருக்காது. கேமுடி ரோல் பாத்தீங்கன்னா அண்டர் டெவலப்டு கேரக்டரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டரா சொல்லிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எமோஷனல் இம்பாக்ட் அப்படின்றது முதல் சீரிஸை கம்பேர் பண்ணும்போது இதுல கம்மியா தான் இருக்கு. ஐலவுடைய லவ் இன்ட்ரெஸ்ட், பிசினஸ் ரைவல், பொட்டன்ஷியல் பார்ட்னர் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த சீரிஸ் பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சீரிஸாக வந்திருக்கு. சீரிஸ்ல அடர்கான இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ரன்னிங் பாயிண்ட் சீசன் 2க்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.